மணி 12 ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பிரியாணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறியா? சரி, அப்போ எனக்கும் பிரியாணியே போட்டுடுறேன். சரி, 2 பிரியாணியா போட்டுருவா? 3 பிரியாணியாக போட்டுறா. ஏன்னா 3 பிரியாணி? நான் சொல்கிறேன், நீ போடு. சரி, ஓகேண்ணா, நான் போடுறேன். டேய் அவங்கள வெயிட் பண்ண சொல்றா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றா. சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிடுங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் போட்டிருக்கோம். கொடுக்கும்போது கரெக்டாக வீடியோ எடுத்துரு, சரியா? குடுக்குறது நல்லா தெரியும் மாதிரி ஃபுல்லாடா. ஃபுல்லா உங்க தொப்பையும் ஃபுல்லா தெரியுதுனா? ஏய் அது தெரியாமறா, உள்ள தள்ளிக்கறான்டா. இப்போ ஓகேவா? பிரைட்டா தெரியுறீங்க. ஓகே. ஓ, இதுக்கான 3 பிரியாணியா? ஆமாடா. சூப்பர்ண்ணா. வாடா. எங்கண்ணா போகிறோம்? தெரிஞ்ச ஒரு அங்கிள் சாப்பிடலனாங்கடா. போய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகேண்ணா, போய்ட்டு வரோம். மொபைல் வச்சிருக்கல? எல்லாம் இருக்கு. சார்ஜ் இருக்குல்ல? இருக்கு. சூப்பராக இருக்கும்டா. எல்லாம் இருக்கு, வாங்க போவோம். ரெடியாக இருக்கல? ஆல்வேஸ் ரெடி. பக்காவாக வரணும். ஐயா வாங்க தம்பி. ஐயா சாப்பாடு சொல்லிட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா போயிட்டு வரேங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். சரி, ரொம்ப நன்றி. அடா மோர் கலக்கிட்டியா? கலக்கிட்டே இருக்கேனா? டேய் மக்கள் வர டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரமா பண்ணு. ஓகே. வர எல்லாருக்கும் பத்தும்ல? ஊருக்கே பத்தும்ண்ணா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு சோஷியல் ஒர்க் தான். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக மோர் கொடுக்கலான்னு தான். அப்படியா? பரவாயில்லையே. அண்ணனுக்கு ஒரு மோர் கொடுறான். அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. அங்க பாருங்கண்ணே. இவன் என்னடா பண்றா? சும்மா சின்னதாக ஒரு ஃபோட்டோண்ணே. என்ன ஜெரன், போட்டோலாம் எடுக்கிறீங்க? ஆமாண்ணே, இப்போல்லாம் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். அதெல்லாம் ஃபோட்டோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டோன்னா 4 பேர் அதை பார்த்து மற்றவங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். சூப்பரா ஜெரன், நீ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நீங்க பண்ற இந்த நல்ல விஷயங்களை போட்டோ வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்றது தப்பா இருக்கு. நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற உன்னோட நல்ல இன்டென்ஷனையே அது தவறா ப்ரொஜெக்ட் பண்ணிடும். பைபிள்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள்ல இப்படி எழுதியிருக்கு. நீயும் தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த வசனத்தின்படி நீ மற்றவங்களுக்கு ரகசியமாக ஹெல்ப் பண்ணும்போது ஏசப்பா அதை பார்க்குறார். மனுஷங்க அதை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அதை பார்த்து உனக்கான பிரதிபலனை அவர் தருவார். அதனால நீ செய்கிற இந்த நல்ல விஷயங்களை பப்ளிசிட்டி பண்ணாமல் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய். காதுள்ளவன் கேட்க கடவன்.